ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலையில் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய வேலையில் வந்து நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பேன், கேப் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மூக்குத்திலாம் இப்படி இருக்காது, நெகில் பாலிஷ் போட முடியாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஸோ ரொம்ப அந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட வேலைன்றதுனால இதெல்லாம் அலவுடு. ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே இருக்காது. ஆனால் என்னோடய சுயம் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் அளவுக்கு அழகாக என்னோடய ரொம்ப பிடிச்ச விஷயம் வாட்ச் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து நான் இழந்துட்டேன் 2 வருஷம். ஸோ வேலை அந்த மாதிரி வேலைன்றதுனால அதை போல் இப்போ நான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரொம்ப அந்த வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் எனக்கு அது ஃபிசிக்கலாக தான் எனக்கு அது முடியல. ஸோ ஒரு விஷயம் நம்மளால் முடியல அப்படிங்கும்போது அதுலேருந்து நகர்ந்து வந்துடணும், வெளியே ஆகிடணும். ரொம்ப மண்டையை உடச்சிக்கின்னு ஒரு விஷயங்களுக்காக இங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறத விட தள்ளி வந்துடுறது நல்லது. ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு வேலை மாற்றிட்டேன். போக போக என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும், நான் வேறு மாற்றிட்டேன். மணி இப்போ 2:45 தெரியுதா? ஸோ 2:50 போகுது. ஸோ சாப்பிட்ற டைம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டு, பயங்கர குளிர் ஃபேன்ஸில். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலேயே ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ அது வந்து சரியாக அப்லோட் ஆகலை, ஏன்னு தெரில. அடிக்கடி ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. ஸோ இங்கே சாப்பிடும்போது ஒருத்தர் கேட்டார், கை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். நான் வந்து முன்னாடி ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கும்போது கூட செய்யும்போது கூட கையால் தான் சாப்பிடுவேன். கை வந்து இது வந்து இதை விட ஹைஜீனிக்கான ஸ்பூன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவன் ஏதாவது சொல்லுவான், அவன் ஏதாவது சொல்லுவான். நம்ம ஃபாரினில் இருக்கிறோம், இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா கையால் சாப்பிட்டா ஏதாவது சொல்லுவாங்க. எங்கே உட்காந்தாலும் நம்மளோட சுயத்தை நம்ம இழக்கக்கூடாது. பஞ்சபூதம் சொல்லுவாங்களா, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இதில் அடக்கம். ஸோ நம்ம இதை வச்சு சாப்பிடும்போது சயின்டிஃபிக்காகவும் சரி, உணவும் சரி, நமக்கான உள்ளே போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்லது தான். அப்படிங்கிறதுனால தான் தமிழன் நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இதை பற்றி இவ்வளோ விளக்கமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுதான் உண்மை. போய் தேடி வேணா பாருங்கள். ஸோ இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது டிஃபன் பாக்ஸ் கட்டுறீங்க இல்லையா, அப்போலாம் ஒரு ஸ்பூனை வந்து குழந்தைங்களுக்கு போடுறீங்க. ஏன் கையால் சாப்பிட சொல்லிக் கொடுங்க, அழகாக சாப்பிட சொல்லிக் கொடுங்க, சிந்தாமல் சாப்பிட சொல்லிக் கொடுங்க. அழகாக வந்து இந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது நம்ம வெள்ளைக்காரன் சாப்பிட்றான், அதில் அர்த்தம் இருக்குது. அவனுக்கு அதான் வேலை, அவன் ஸ்டைலிஷாக பார்ப்பான். நம்மளுக்கு அது அவசியம் இல்லையே. நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நம்மளோட உணவு வந்து சரியான முறையில் உள்ளே போகும், செரிக்கும், ருசியாக இருக்கும். ஸோ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எப்போ எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எப்பயுமே இந்த கை தான் என்னுடைய பெரிய ஒரு விஷயம். நான் இதை வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ இவர் கேட்குறாருங்கிறதுக்காக அடுத்தவனுக்காக நம்ம எதையுமே மாற்றிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட சுயத்தை நம்ம இழக்கவே கூடாது. தமிழன்ற அந்த உணர்வு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.